வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திரா நகரில் போட்டி ரைஸ் வாங்கி வந்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு இதை தான் சாப்பிட டேஸ்ட்டும் பார்க்க போகிறோம். டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆரம்பிப்போம். வேறு நல்லாருங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட். போன டைம் நான் சாப்பிட்ட இடத்த விட பெட்டராகவே இருக்குது. அடிக்கடி ஏன் போட்டி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வச்சுருக்கு சாப்பிட்றேன் சொன்னேன். பட் நான்வெஜ்ஜில் கொஞ்சம் பெட்டரானது. அதனால தான் வெங்காயம் தொட்டுக்கணும். எப்போவுமே நான்வெஜ் சாப்பிடும்போது வெங்காயம் தொட்டுக்க மறந்துடாதீங்க. இல்லைன்னா குக்கும்பர், வெங்காயம் இல்லைன்னா குக்கும்பர். மறக்காம உங்களுக்கு நான்வெஜ் கூட எது தொட்டுக்க பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னா இந்திரா நகர் கடையை வாங்கிப்பாங்க. இதுதான் கடை. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக எங்கேயும் சாப்பிடுவேன். ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, நிறைய பேருக்கு வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு எங்கே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரியாது. அப்படியே டேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல பார்க்கிங் இருக்காது. முக்கியமான விஷயம். சில இடத்துல சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கிங் இருக்காது. சில இடத்துல பார்க்கிங் நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும். அதை விட இன்னும் சில இடம் இருக்குது. அங்கே அப்படின்னா பார்க்கிங் இருக்கும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் காசு அதிகமாக இருக்கும். டிரைவர் லைஃப் கார்டு செட்டாக வருது இல்லையா, அதனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும், எங்கே டேஸ்ட்டாக கிடைக்கும், அதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னொன்று என்னென்னா, டிரைவர்ஸ் நிறையா சீப் அண்ட் பெஸ்ட் தான். நீங்கள் சொல்லலாம் சீப்பாக கிடைச்சா அதை விட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்திரா நகர் 80 ஃபீட் ரோடு, இந்த இடத்துல இந்த கடை இருக்குது. இதுவும் பாருங்கள், பார்க்கிங்கும் நல்லா இருக்குது. கேபு காரெல்லாம் கூட நிறுத்தலாம். இந்த வெயிலுக்காக டால் அடிக்கிறது. शर्ट कितना भाई? 1400 कितना शर्ट मिलता? 4 शर्ट मिलेगा। 4 शर्ट दुकान में और कम मिलता है ना भाई? 4 शर्ट क्या 800 को मिल जाता है ना? दुकान में जाए तो भैया 1 पीस के लिए मिनिमम 500 होगा वो आइटम। ओके, अब कहाँ से लेता? ये मेरा ओनर रेडी कर आता क्या? सारी भैया आज क्या आइडिया नहीं है, सारी कर माफ कर लो. துணி, அதாவது ஷர்ட் விற்கிறவங்க இவங்க வந்து சொல்லுவாங்க, வடக்கன்ஸ் தான். துணி விற்குவாங்க. மற்றபடி இவங்க வந்து நம்ப முடியாது. அவங்க எங்கே இருந்து எடுத்துகிட்டு வராங்க, எங்கே கிடைக்குது அவங்களுக்கு. சிலர்லாம் டைரெக்டாகவே சொல்லுவாங்க, லிட்ரலாகவே நாங்கள் இது லோடாக இருக்கும்போது கொஞ்சம் டீல் பண்ணி எடுத்துன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து நாங்கள் எங்களுக்கு அவுட்லைட் இருக்குது, ரோடில் இது மாதிரி வந்து கொண்டு போய் விற்கிறோன்னு சொல்லுவாங்க. கன்சிடரபிளே கிடையாது. ஒரு வேளை யாராச்சும் வண்டியில் வச்சு தள்ளிட்டு வந்து பெட்ரோல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வராங்க, சைக்கிள் வச்சு தள்ளிட்டு வராங்கன்னா வாங்குங்க, தப்பில்லை. ஆனால் இந்த மாதிரி வந்தாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் கன்சிடர் கிடையாது, வாங்காதீங்க. நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். நிறையா அங்கே துவைச்சி பழைய ட்ரெஸ்ஸை துவைச்சி எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா டால் அடிக்குதுன்னு நினைக்கிறேன்.
இது ஓரளவுக்கு ஓகே. அப்படி இருக்கும்போது சாப்பாடு மட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, குறைய சொல்ல முடியாது. பசி நேரத்தில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கும் பசிக்குது. அதுதான் இன்னொன்று, சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், முதல்ல சாப்பிடணும். சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறது தான் தப்பு. அதனால் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. நிறையா நம்ம சேனலில் ஃபுல்லாக நிறையா வரப்போகுது. நான் சாப்பிட்ற இடத்துல உண்மையிலேயே நான் டேஸ்ட்டாக சாப்பிட்ற இடத்துல உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி பானிபூரி கடை இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டிரைவர்ஸ்க்காக இங்கே மத்தியானம் நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. இது பாருங்க, இதெல்லாம் ஏன் இது கன்சிடர் பண்ணுறேன்னா, இதெல்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிறதுனால சாப்பிடலாம் தைரியமாக. அதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆட்டோ டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ் பாருங்க, ட்ரக் டிரைவர்ஸ் கூட இந்த ரயிலில் நல்ல இடம் பார்க் பண்ணலான்னு இல்லை. சின்ன ஹோட்டல் தான், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னொன்று என்னென்னா, சாப்பிடும்போது நம்ம பேசுகிற போனால் அது டேஸ்ட் தெரியுது. வண்டிக்கு சவுண்ட் அதிகமாக கேட்கும், இது பண்ணிக்கோங்க. சேனல் கிளிக் ஆச்சுன்னா கேமராவும் மைக்க வாங்கிடும். அதுக்கப்புறம் சூப்பராக போடலாம் விளாக்ஸ்லாம். நிறைய எல்லாத்தையுமே விளாக பண்ணிக்கலாம். அதே போல் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுக்கு வந்து அல்டிமேட்டுங்க. ஆனால் நல்ல ஹோட்டலுக்கு போகணும், செலக்ட் பண்ணி சாப்பிடணும். ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்டோம், அது நல்லா இல்லை அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஆனால் நல்ல ஹோட்டலில் செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே சொல்கிறேன், சொர்க்கம். நான் இத்தனை வருஷமாக நான் வண்டி ஹோட்டலில் அனுபவிச்சது. வீட்டு சாப்பாடு கூட கிடையாது. ஹைஜீனிக் பார்த்து சாப்பிடுங்க. எந்த இடத்துல மேம் ரோட்டு ஹோட்டலே இருந்தாலும் கூட ஹைஜீனிக் பார்த்து சாப்பிடுங்க. நான் சாப்பிட்ற இந்த ஹோட்டலில் வந்து அந்த கடையை மட்டும் ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருக்கேன். முடிஞ்சால் அந்த கடையை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். கடையிலேருந்து கொஞ்சம் தொலைவாக ரொம்ப தூரமாக அந்த தட்டெல்லாம் கழுவுற இடம் வச்சுருக்கேன். அதனால் தைரியமாக சாப்பிடலாம். பட் இது இன்னொன்று என்னென்னா, அந்த கடைக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் சாப்பிட்ற இடம் நல்லா இருந்துச்சாலும் நான் வீடியோ எடுத்து போகிறேன், நல்லா இல்லைன்னா அதையும் நான் போடுவேன். இன்னொன்று தெரியுமா, 100 ரூபா தான் இங்கே போட்டி ரைஸ். அது எங்கே பண்ணாலும் 140 ரூபா கிட்ட வரும். கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோதான். அப்படி இல்லை. இன்னொன்று சாப்பாடு தாங்க சம்பாதிக்கிறதுல பெரிய பங்கு சாப்பாடு. ஏன் நம்ம நிறையா இந்த மாதிரி வந்துட்டு வெரைட்டி சாப்பிட்றோன்னா, இது விளாக் பண்ணுறதுக்காக சாப்பிடல, சாப்பிட்றதுக்காக விளாக் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் நிம்மதியான தூக்கம் இல்லை. அட்லீஸ்ட் ஒருவேளை நைட் சாப்பாடுனா லேட்டாக சாப்பிடுவோம். அது கிடைக்குமா கிடைக்காது சொல்ல முடியாது. ஆனால் மத்தியானம் சாப்பாடு மரமாக சாப்பிடுவோம். ஏன்னா அது ஒன்று தான் டைமும் கிடைக்கும், இது பிஸ்னஸ் கம்மியாக இருக்கும்,
எல்லாமே நமக்கு கம்மியாக கிடைக்கும். இப்போ நல்லா தரமாக சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும். அவ்வளோதான். என்னடா வெட்டுறானு நினைக்காதீங்க, பசி அவ்வளோதான். கஷ்டப்படுற அளவுக்கு பசி. சாப்பிடுவோம், சாப்பிட்டு தான் முளைக்கணும், இன்னும் தெம்பு கிடைக்கும், பண்ணலாம். ஏன்னா பெங்களூரில் ஆட்டோ ஓட்டுறதுன்னு சாதாரணமான விஷயம், நிறையவே கஷ்டம், எக்கச்சக்கமான கஷ்டம். அதனால் நல்ல சாப்பாடு இருந்தால் உடம்பு தெம்பாக இருக்கும். சாப்பிட்டோன்னா அந்த உடம்பு கரெக்டான சார்ஜ் வரும். சாப்பிடலான்னா ரொம்ப கம்மி சார்ஜ் இருக்கும், ரொம்ப கம்மியாக ஓட முடியும். ஓகே, ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதிகமாக சாப்பிட்டதுனால அவங்களால நல்லா ஓட முடியுது. நம்ம சரியாக சாப்பிடாததுனால நம்ம ரொம்ப நொஞ்சனாக இருக்கிறோம், வீக்காக இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா சாப்பிடணும். குறிப்பாக என்ன மாதிரி 90s கிட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் நம்ம உண்மையிலே நாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக பொறுப்பான பிள்ளைங்களாம் நம்மளை வளர்த்துட்டதுனால நிறைய நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு, இன்னமும் பட்டுருக்கோம். இதை வந்து மனசில் வச்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.